guys, இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான தாய் ட்ராமாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜாவா காட்டுறாங்க. அவள் தீப்பை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறா. அவனை பார்த்தோன்னே வேமா அங்கேருந்து போகிறா. எனக்கு உன் கூட பேச பிடிக்கல அப்படின்னு. அப்போ அவன் வந்துட்டு, நீ என்னை நம்பு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புவாவோட அம்மா தான் வந்துட்டு அப்படி பேச சொன்னாங்க. பிகாஸ் புவாக்கும் லுவாங்க்கும் மேரேஜ் ஆகுறத ஓன் தான் தடுத்துட்டு இருக்கான்னு, அதெல்லாம் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அழுகிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். அப்போது ஜா வந்து நீ என் கையை விடு அப்படின்னு சொல்லும் போது அப்போது தீப் வந்து அழுதுட்டு, நீ என்னை இப்படி விட்டுட்டு போயிடாத, நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன், நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஜா வந்துட்டு, எங்கள் அம்மாவையும் லுவாங்கையும் நான் கஷ்டப்படுத்திட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது தீப் வந்து, அப்போது நான் இருக்க மாட்டேன், நான் இறந்து போயிடுவேன், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவன், நீ என் கூட வந்துடு, இப்போது நான் வந்து கேட்டால் உன்னை எப்போனாலும் என் கூட விட மாட்டாங்க, இதுதான் ஒரு வழி, நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாக்குமே வேறு வழி தெரியலை. சரி நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவளுமே ஒத்துக்கிறா. இவன் உடனே கிஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்காங்களே. ஸோ ஹீரோ வந்துட்டு அங்கே எல்லாமே அவளுக்கு விரிச்சு கொடுத்துட்ருக்கா, நீ தூங்கு, இங்கே சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போது அவன் வந்துட்டு, என்கிட்ட போர்வை இருக்குது, உனக்கும் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஹீரோயினுமே வேணும்னு சொன்ன உடனே அவளுக்குமே போத்தி விட்டுறான். அப்புறம் தாடும் காவும் இங்கே வராங்க. அப்போ சம்பா ஹவுஸில் வேலை பார்க்குற அந்த ஹெட்மேட் வந்து சொல்கிறாங்க, ஜா வீட்டில் இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ காவு சொல்கிறா, கண்டிப்பாக தீப்பாக தான் இருக்கணும், அப்போ அங்கே செக் பண்ணணும்னு சொல்கிறா. ஸோ தாடும் நம்ம காவும் சேர்ந்துட்டு அங்கே தீப் கிட்டே போயிட்டுருக்காங்க. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் திரும்பி படுக்கிறா. பார்த்தா ஹீரோவில் பார்த்துட்டே தான் இருக்கான். அப்புறம் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு, இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். அப்போது பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட கனவு போல். அவள், ஐயோ நமக்கு இப்போல்லாம் கனவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு பார்க்குறான், வெளியில் யாரோ கத்துற மாதிரி இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏதோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக வெளியில் போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே கோழி குஞ்சலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அவள் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போது அவள் விளையாண்டுட்ருக்கா. ஹீரோமே சேர்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அங்கே இவங்களை தேடிட்டு யாங் சங்கு மங்கு வந்துடுறாங்க. கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே, நாங்கள் உங்களை நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தால் நீங்கள் இங்கே விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே இருந்துமே கிளம்ப போகிறாங்க. ஸோ அந்த வீட்டை கொடுத்தாங்களா, அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றனால தான் நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சங்குமங்கு வந்து, என்னது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்துட்டு, நாங்கள் மேரேஜ் பண்ண விஷயம் இவங்களுக்கு தெரியாது, ஸோ நாங்கள் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே சிரிச்சிட்ருக்காங்க நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு. அப்போது ஹீரோவோட அம்மா வந்துட்டு அவங்க கோவில்லேருந்து வந்துடுறாங்க போல். ஸோ ஹீரோயினும் வந்துடுறாங்க. அப்போது ஹெட்மேட் வந்து ரொம்ப அழுகிறாங்க, ஜா வீட்டில் இல்லை, காவும் தாடும் தேடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தாட் அண்ட் காவு வந்துடுறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது காவு வந்து, ஜாவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க தீப் கூட இருக்காங்க, இந்த லெட்டரை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. காவு வந்து உள்ளே போய் பார்க்குறா. அப்போ பார்த்தா ஜா அங்கே தான் இருக்கா. அவள் கேட்குறா, நீங்கள் இப்படிலாம் சொல்லாமல் வரலாமா, அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் வரமாட்டேன், எனக்கு தீப் தான் வேணும், நான் வந்தால் அங்கே என்னை விட மாட்டாங்க, இந்த லெட்டர் மட்டும் கொடுத்துற அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம காவுமே சொல்லிடுறா. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அவன் அந்த தீப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவாவோட வீட்டுக்கு போகிறான். ஸோ அங்கே போனால் தீப் கிட்ட வந்துட்டு அவன் சொல்கிறான், என் அக்காவை விட்டு நான் இங்கே அவளை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போது தீப் வந்துட்டு, நான் உணவுல வற்புறுத்தி கூட்டிகிட்டு வரல, நான் கூப்பிட்டேன் வந்துட்டேன், அப்போது என்ன அர்த்தம், அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவனையுமே அடிச்சிடுறான். ஸோ அப்போ அவங்க புவா வந்துடுறா, ஜாவை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிரு, இந்த தீப்பை நம்பாத, அவனோட லவ் வந்து உண்மை கிடையாது, அவன் வந்து சும்மா ஃப்ராட் தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜாவுமே இறங்கி வந்துடுறா, யார் என்ன வேணாலும் பேசட்டும், தீப் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ சொல்கிறா, அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியல உன்னால், ஸோ நீ வந்து அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியும் அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு, பட் நான் வந்தால் திரும்ப என்னை விட மாட்டேங்க, ஸோ நான் தீப் கூடயே இருக்கேன், வேறு யாரையாச்சும் அம்மாவை பார்த்துக்க சொல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ புவா வந்துட்டு, நீங்கள் ஜாவை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ வந்துட்டு, இந்த வீட்டிலேருந்து யாருமே சம்பா ஹவுஸ்க்கு வரக்கூடாது, முக்கியமாக நீ வரக்கூடாது, உனக்கு சப்பா ஹவுஸ் வந்து வெல்கம் எப்போவுமே பண்ணாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, தாட் வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தோம் சொல்கிறா, புவாவை காலிலேருந்து காணும், அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. புவா வந்துட்டு நான் குதிச்சு சூசைட் பண்ணிக்க போகிறேன், லுவாங்கே என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான், அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே தாடும் பார்த்தமும் வந்துடுறாங்க எப்படியோ. அப்போது புவா வந்துட்டு என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்க நீ இப்பெல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவள் உள்ளே குதிச்சு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறா. தாட் வேகமாக போய் உள்ளே குதிச்சிடுறான். அவன் தேடிட்டே இருக்கான். அப்புறம் எப்படியோ புவாவையுமே வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த விஷயம் அவங்க தாத்தாக்கு தெரிஞ்சு போயிடுது. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, புவா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு. அவள் போயிட்டு தாத்தா எப்படியாச்சும் எனக்கு லுவாங் வேணும், நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் வந்து அவனுக்காக ஏதோ ஃப்ளார்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஸோ அதையுமே கிஃப்ட் பண்ணுறான். ஸோ ஹீரோக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டுமே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா புவாவோட தாத்தா அங்கே வந்துடுறாரு பேசுறதுக்கு. இதை வந்து யாங் காவ் நம்ம ஹீரோயின் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க தூரத்துல இருந்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க லுவாங்க்கும் புவாவுக்கும் மேரேஜ் பண்ணணும், அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அதை பற்றி எங்களுக்கு ஷியோராக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, ஸோ நம்ம லேட்டர் அதை பற்றி பேசிக்கலாம், இப்போ மேரேஜ் பண்ணுறதுல நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தாத்தா வந்துட்டு எப்படியோ ஒன்று வேமா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எங்கள் ஓனுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்மளால தான் இப்படிலாம் நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. புவா பாட்டி வந்துட்டு எப்படியோ காவ் அப்புறம் அவங்க தாத்தாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபோட்டோவில் யாரோ சென்ட் பண்ணிடுறாங்க போல். ஸோ தீப் கிட்ட சொல்கிறாங்க அந்த காவை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், அந்த கிழமை தன்னால் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி காவையுமே போய் கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. திரும்ப இங்கே பாஸ்டில் காட்டுறாங்க. நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, ஜா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல, ஸோ பட் நீங்கள் இந்த மாதிரிலாம் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்த்தா அவங்க பண்ணது சரின்னு கூட சொல்லலாம், அவங்களும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ வந்துட்டு சரி அந்த பேச்சு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் வந்து புவாவை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது லுவாங் வந்துட்டு எனக்கு புவாவை பிடிக்காது, எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே அவளுக்காக கிடையல, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினுக்கு வந்துட்டு எனக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும், நானும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் 1 இயர் வரப்போகுது, இன்னும் 5 டேஸில் நான் திரும்ப அங்கே ப்ரெசென்ட்க்கு போயிடுறேன் பேசாமல், என்னால் இங்கே ப்ராப்ளம்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே கிஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அங்கேருந்துமே போயிடுறா. அவங்க 2 பேர்த்துக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறான். அம்மா எனக்கு பிடிக்காது தான், பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு, நான் புவா மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அது அவங்க அம்மாவுக்குமே தெரியுது. நெக்ஸ்ட் மார்னிங் இந்த விஷயம் புவாக்குமே தெரிஞ்சிருது. ஸோ பார்த்தோம் தான் சொல்கிறா. புவா ரொம்பவே ஹாப்பியாகிடுறா, எப்படியோ நமக்கு சாதகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே புவா அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சம்பா ஹவுஸ்க்கு வந்து இருக்காங்க. இங்கே ஹீரோயின் சங்கு மங்கு யாங் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த ஹீரோயின் வந்தாலும் ஒரு போட் மூலமாக, ஸோ அந்த போட்டை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ ஹீரோயின் சொல்கிறா இன்னும் 5 டேஸில் நான் ப்ரெசென்ட்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சேட் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே புவா வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடுறா. அவங்க அம்மாவும் ஹீரோவும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காங்க போல். ஸோ வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, அவள் போயிடுறா. ஸோ அங்கே இருக்க மெய்ட் கிட்ட கேட்குறா இந்த அழகான பூவை யார் பண்ணா அப்படின்னு. அப்போது அவள் சொல்லிடுறா ஓன் தான் அப்படின்னு. அவளுக்கு அவ்வளோதான் கோவம் வந்துடுது. ஸோ அதை போட்டு பயங்கரமாக மிதிச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்போது நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போது புவா வந்துட்டு லுவாங்க்கு எப்படி நீ இதை ப்ரெசென்ட் பண்ணலாம், இதெல்லாம் குப்பையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிதிக்கிறா. ஸோ எல்லாருமே அதை மிதிக்கிறாங்க. ஈவன் அந்த வேலைக்காரி கூட மிதிச்சுட்டு போகிறா. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க ப்ரொஃபஸர் நோப் இருக்கார்ல. ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருது காவை கடத்திட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு. அப்போது தாட் சொல்கிறான் திரும்ப அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஓனே இப்படி தான் பண்ணாங்க, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது தாத்தா வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு ஓன் விஷயமா கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம், இன்னும் 1 இயருக்கு 5 டேஸ் தான் இருக்குது, ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக நியூ இயருக்கு நான் ஓனை திரும்ப இங்கே வர வச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம தாட்மே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே காவை போட்டு பயங்கரமாக அந்த புவா பாட்டியை அடிச்சிட்டு இருக்காங்க. பட் அவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அப்போ அவள் கழுத்தை பிடிச்சி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே புவா மாதிரி தெரியுறாங்க கோவப்படும் போது. அவங்க உண்மையை சொல்ல உன் தாத்தா எங்கன்னு கேட்கும்போது அவள் அப்படி பண்ணியுமே எந்த ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேங்கிறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.